அவர்களும் சகோதரரும் தொழிலதிபருமான SR பாபு அவர்களையும் எடுத்துரைக்கிறேன். தொழிலதிபர் ராஜசேகர் அவர்களும் எடுத்துரைக்கிறேன். நடிகர் சிதம்பரம் அவர்களையும் எடுத்துரைக்கிறேன். ஆரஞ்சு மிட்டாய் பிரபா அவர்களையும் எடுத்துரைக்கிறேன். இந்தியன் பிலிம் மேக்கர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அண்ட் ஃபவுண்டர் கேரளாவைச் சேர்ந்த சாலமன் அவர்களையும் எடுத்துரைக்கிறேன். அவர்கள் இருவரும் இணைந்து இமெயில் படத்தின் ஆடியோவை வெளியிட மற்ற சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் இணைந்து பெற்றுக் கொள்வார்கள். அடுத்தபடியாக தொழிலதிபர் உதயராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும். எல்லா வேலையும் விட்டு எங்கள் அழைப்பை ஏற்று இந்த மாலை பொழுதில் இமெயில் எங்கள் படத்தின் ஆடியோ விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் இருக்காங்க. பாக்கியராஜ் சார், சார் வணக்கம். ராஜன் சார் வணக்கம். வனிதா மேடம், அசோக் சார், பாலாஜி மற்றும் இங்க அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ், அப்புறம் ஆர்டிஸ்ட் அனைவரையும், பத்திரிகை நண்பர்களையும், ஊடக நண்பர்களையும், அப்புறம் இன்டர்நெட் மற்றும் இணையதளத்த எல்லா சோசியல் மீடியா நண்பர்களையும் வருக வருக என்ற வரவேற்பதோடு, இந்த படம் இமெயில் படம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா உட்காந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி பேசிக்ல இருந்து சரி இன்னைக்கு காலகட்டத்தில் எது எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, ஒரு இந்த நெட்ல வர ஒரு சில கேம்ல எவ்வளவு பேர் அடிக்ட் ஆகுறாங்க, அதனால என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னாரு. சொன்னே சார் இது எடுக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த படத்தை பெங்களூர் மற்றும் சென்னை 2 இடத்துலையும் பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எங்களால் போட்ட முயற்சி நாங்கள் போட்டிருக்கோம். இந்த படம் இயக்குனருக்கு முதல் படம், எனக்கும் தமிழில் இது முதல் படம். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்க, இதில் சிறிய தவறுகள் ஏதாவது இருந்தால் மன்னிச்சு ஏற்று எங்களை வரவேறுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியாவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதுசா வர டைரக்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்கிறது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா சங்கம் மூலமா போனாலும் எல்லாமே இவ்வளவுதான் இது பண்ணலாம் அது பண்றாங்க. பெரிய படத்துக்கும் அதுதான் பண்றாங்க, சின்ன படத்துக்கும் அதுதான் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தியேட்டர் கிடைக்கிறது, ஒரு புது படம் தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப பாலமா இருக்கு. புதுசா வர டைரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி புதுசா வர ஹீரோக்களும் சரி, இன்னைக்கு சொல்றாங்க சங்கத்துல நம்ம மெம்பர் ஆகணும்ன்றாங்க. நம்ம மெம்பர் ஆனாலும் சரி என்ன ஒதுக்கிதான் பாக்குறாங்க. என்னுடைய முதல் படம் மெய் படத்தை எடுத்தேன், படம் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு சரியான தியேட்டர் கிடைக்கல.
அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டரா இருக்காரு. இன்னைக்கு வந்து நீங்க இருக்கிற எல்லா புது ஆர்டிஸ்ட் வச்சு நிறைய பேரை வச்சு பண்ணிருக்காரு. அது கூட நான் கூட கேட்டேன் சார், நாங்கெல்லாம் எடுத்தோம் சார், என்னால ஒண்ணுமே ஜெயிக்க முடியல, இவங்க படம் தோல்விதான் போய் சேர்ந்துச்சு. ஏன்னா கதை நல்லா இருக்கு, ஆனா சேர்ந்தவங்க சரியா போய் சேரல, தேட்டர்ஸ் கிடைக்கல, எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் சரியா பண்ண முடியல, எங்களை என்ன பண்ணா ஒதுக்கப்பட்டாங்க. இதெல்லாம் சொன்ன அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, என்னுடைய கதை மேல நம்பிக்கை இருக்கு, உன்னோட கதை மேல நம்பிக்கை இருக்கு, ரொம்ப சூப்பரா வந்துடும் அப்படின்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த எஸ்ஆர் சாருக்கு மனமார்ந்த நன்றி. நீங்க தான் வந்து இவங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க வரங்க எந்த உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறீங்கன்னு தெரியல. பெரிய ஹீரோக்கள் பண்ணா, பெரிய டைரக்ட் பண்ணா, அதை பாத்தீங்கன்னா யூடியூப் தப்புனா நிறைய வந்துமே இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாமே நாங்க பண்றோம், ஆனா உங்களுக்கு வந்து சரியா போய் சேர மாறுது. அதுக்கு வந்து நீங்க சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கையில தான் இருக்கு. அதுல வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை மக்கள் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும், நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டா தோல்விகளால நிறைய சந்திக்க முடிய மாறுது. இந்த ஒரு ப்ரொடியூசர், இந்த டைரக்டர் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கலாம், அடுத்து கண்டிப்பா புதுசா வர நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த படத்தை பார்த்திருப்பீங்க, 2-3 பேர் தான் வந்து சொன்னவங்க, மத்த எல்லாமே புதுசு. அவரு கதையை நம்பி எடுத்திருக்காரு, கதை அந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த படம் வெற்றி அடைய வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி, வணக்கம். திரைப்படத்துறையின் தரைப்படை தளபதிகளே, எனது அன்பான இரத்த உறவுகளே, திரைப்படத்தில் முதன்முதலாக சிறிய வயதில் ரசிகனாக இருந்த என் தலைமை ஐயா பாக்கியராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ராஜன் ஐயா அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதன்முதலாக இது போன்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கிறேன். காந்தல் மலர்களுக்கு இடையில் கருவாடை காய போட்டவன், ஆயுதங்களை அமுக்கி வைத்துவிட்டு பேராயுதங்களை எடுத்தவன், பேசுவதற்கு தகுதி இருக்கா என்பதை யோசித்து பார்க்கிற நேரத்தில் மரியாதைக்குரிய என்னுடைய இளைய இளவல் எஸ்.ஆர். ராஜன் அவர்கள் உறுதியாக நீங்கள் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். திரைப்படத்துறையில் இருந்தாலும் கூட திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதே இல்லை. இதுதான் முதல் தடவை. படம் பார்க்கிற இது கமர்சியலா அல்லது சண்டை படமா அல்லது இந்த தாயக திருநாட்டிற்கு ஏதாவது தகவலை சொல்ல வந்திருக்கிற படமா என்பதை ஓடுகிற விரைவு காட்சிகளில் ஏதோ ஒன்று புரிகிறது. சரியான திசையை நோக்கி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். கடந்த கால அரசியல் நிலைமைகளில் அடியெடுத்து வைத்திருக்கிற திரைப்படத்துறை இன்றைக்கு சின்னாபின்னமாக சிக்கி கிடப்பதையும் அறிவோம். பார்க்கிற பார்வையில் தமிழர் தாயகத்தில் தமிழ் திரைப்படம் எந்த அளவிற்கு போய் இழிவுகளையும் அவமானங்களையும் அள்ளி வீசுகிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது நெஞ்சம் குமுறுகிற நேரத்தில் இமெயில் என்று ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் சொல்லாடல்கள் சரியாக அமைந்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் இட்டிருக்கிற தலைப்பு இன்றைய இளைய தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக மரியாதைக்குரிய இளவல் ராஜன் அவர்கள் சரியாக அதை எடுத்து வைத்திருக்கிறார் என்றே கருதுகிறேன். ஆகையால் இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் ஜாம்பவான்களும் உட்கார்ந்து ரசித்திருக்கிறார்கள், கரங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஒருவேளை மிகச்சிறந்த படமாக இருக்கும் என்றுதான் அவருடைய கரங்கள் இணைந்து ஓசையை எழுப்பியிருக்கிறது. ஆகையால் நானும் அப்படித்தான் அறிகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும், வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு பதிவுகளும் அதுதான் இனநாளத்துடைய தாயக தலைவர் சொல்லுகிறார், ஹிஸ்டரி ஷோஸ் தி வே, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதிலே தாயக தலைவர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. பிரபாகரன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். வரலாறு நமக்கு சரியாக வழிகாட்ட வேண்டும். அதுபோல இந்த இமெயில் படமும் வரலாற்றில் வழிகாட்டும் என்கிற நம்பிக்கையோடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சாருக்கர் பாக்யராஜ் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இமெயில் திரைப்படம் திடீர்னு என்ன பேச கூப்பிட்டாங்க, என்னன்னு தெரியல. டைரக்டரை மட்டும் பேசிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். எஸ்.ஆர். ராஜன் சார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி தயாரிச்சிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா
ஒரு கட்டத்துல வந்து படம் முடிஞ்ச உடனே ஒரு தனி மரமா அவர் நின்னார். அதை நான் கண் கூட பார்த்தேன். ஆனா வந்து அவருக்கு நம்பிக்கையோட இருந்தார், இந்த படம் எனக்கு ஜெயிக்கும், கண்டென்ட் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். யார்கிட்டயும் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னாரு. சரி ஏதாவது படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி படம் போட்டு காட்டினாரு. ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது, கண்டென்ட் பேஸ்டா ரொம்ப நல்லா இருந்தது, யூத்துக்கு தேவையான ஒரு சப்ஜெக்டா இருந்தது. ஏங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி ரீஒர்க் பண்ணி நல்லா போஸ்ட் ஒர்க் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கு மேல இந்த இமெயில் படத்துல வந்து நமக்கு சம்பந்தப்பட்டவர் வந்து நமக்கு செல்வம் மாதப்பன். அவரு நீண்ட நாள் நெருங்கிய நண்பர். நல்ல சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. மற்றபடி ஆதவ் பாலாஜி இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். படம் நல்லா இருக்கு, ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா என்கேஜிங்கா இருக்கு. ஒண்ணு அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா தேவைப்படுறது பேச்சாற்றல். அதே மாதிரி திரைக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா தேவைப்படுறது வந்து எழுத்தாற்றல். அந்த எழுத்தாற்றல் நம்ம எஸ்.ஆர். ராஜன் சார் கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு பேர் மத்தியில, அதுவும் இவ்வளவு பெரிய ஜாமான் மத்தியில நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது இமெயில் எஸ்.ஆர். ராஜன் சார் பார்க்கும்போது ஒரு திருக்குறள் மட்டும் எனக்கு தோணுது. எப்பொழுது யார் வாய்ப்பு கேட்பேனும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சாரை பார்த்தா வந்து யார் என்ன சொன்னாலும் அதோட உண்மையை அறிஞ்சு தன் அறிவு மூலியமா தன்னோட பழக்க வழக்கத்தையும் மாத்தி அதோட பாதையில செல்றதுதான். சாரை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. இந்த படத்துலயும் நானும் ஒரு நடிகன் தான், சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு வரேன். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தா இந்த மாதிரி சார் இருக்கனாலதான். சோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் ஸ்டேஜில் இருக்கிற பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க மாதிரி எப்படி பேசுறதுன்னு தெரியல எனக்கு. ஆனாலும் இந்த சினிமா உலகத்தில் இருக்கும்போது புதிய டைரக்டர்ஸ், புதிய ப்ரொடியூசர்ஸ் வராங்க. ஆனால் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் எல்லா ப்ரொடியூசருக்கும் எல்லா சப்போர்ட்டும் எப்பவும் கிடைக்குதுன்றது வெளியுறவுக்கு தெரியல. ஆனால் தெரியப்படுத்த வேண்டியது இந்த ஆன்லைன் மீடியா தான். இந்த ஆன்லைன் மீடியா வழி தான் ஒருபாடு படம் நல்ல ஒரு மார்க்கெட் லெவலுக்கு வந்து இருக்குது. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அந்த காலத்தில் ஓடிடி படம் நிறைய படம் வரதும் இந்த ஆன்லைன் மீடியா தான். அந்த ஆன்லைன் மீடியாவை வச்சு தான் இந்த படமாக பண்ணியிருக்காரு. அந்த ஆன்லைனில் வர சைபர் கிரைம்ஸும் அந்த டீட்டெயில்ஸும் அந்த மேக்கிங்கும் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு டாக்டர் எஸ்.ஆர். ராஜன் சார். படத்தை பார்த்தேன், ஒரு யூத்துக்கு வேற ட்ரெண்டிங் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி புதிய புதிய டைரக்டர்ஸும் புதிய புதிய ப்ரொடியூசர்ஸும் வர்றதுக்கு எங்களை போல யூத்ஸ் இந்தியன் ஃபிலிம் மேக்கர்ஸ் அசோசியேஷன் வழியா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் சொல்லிட்டு இப்போ சென்னையிலும் தமிழ்நாட்டில் இருக்கோம். அதில் நம்ம மதுராஜ் சாரும் எஸ்.ஆர். சார் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுபோல இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஆன்லைன் மீடியாஸ் நல்ல மீடியா சப்போர்ட் கொடுத்து பூஸ்டப் பண்ணாதான் இந்த படம் ஒருபாடு ஆடியன்ஸை கவர் ஆகும். எத்தனை மில்லியன் ஆடியன்ஸ் கவர் ஆகுதோ அத்தனை மில்லியன் ஆடியன்ஸ் கவர் ஆனதான் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு புதிய புதிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் வருவாங்க. அதுக்கு உங்க சப்போர்ட் எப்பவும் வேணும். இந்த படம் நல்ல வெற்றியடைகிறதுக்காக எல்லாருக்கும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வனிதா ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு இமெயில். என்ன நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தின மாதிரி என்னையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு சார். மனோபலா சார் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சப்ரியான்ற ஒரு கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜன் சாருக்கு எனக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. கண்டிப்பா நான் இந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேடையே. ஸோ இந்த மேடையில எனக்கும் மரியாதை கொடுத்து சார் எனக்கு பேச சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இமெயில். ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு கேம்னால எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பட் ஆனா எல்லாரும் எப்படி இந்த கேம்குள்ள போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க
அந்த மாதிரி தான் இவன் கதை சொல்றேன்ல சார். ஸோ பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இனிமேல் எல்லாமே கேம் விஷயத்துல சேஃபா இருப்பாங்க. ஸோ இந்த படம் அது. தேங்க்யூ. தேங்க்ஸ். முன்னாடி பார்த்தாலே பயமா இருக்கு. முன்னாடி பார்த்தாதான் பயமா இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா அதுக்கு மேல பயமா இருக்கு. ஏன்னா இருக்கிற ஆள் எல்லாமே பெரிய பெரிய ஜாம்புவான். பக்கத்துல வனிதாக்கா இருக்காங்க, அதோட சிரிச்சாங்க. கொஞ்சம் பயம் போயிடுச்சு. ஏன்னா வனிதாக்கா நானும் கடைசி தொட்டான ஒரு படம் இல்லக்கா. நீங்க சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க. நீங்க உருன்னு எனக்கு பயமா இருக்கு. அக்கா நானும் ஒரு படம் இப்போ முடிச்சிருக்கோம், கடைசி தொட்டான ஒரு படம். அதுல பாதி பயம் போயிடுச்சு, இப்ப சிரிச்சோன்னே மொத்த பயமும் போயிடுச்சு. ஆக்சுவலா வந்து இமெயில் படம் வந்து எனக்கு 2வது படம். நான் ஒரு யூடியூபர் ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது வந்து நம்ம ராஜன் சார். ஆக்சுவலா வந்து இந்த படத்தை வந்து எஸ்.ஆர். ராஜன் சார் தான் டைரக்ஷன் பண்ணாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது சுத்த போய். ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை. ஏன்னா அவர் அப்படிதான் இருப்பாரு. எல்லாரும் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒருத்தர் வந்து நம்ம நம்பி நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, தேவையான ரூம், தேவையான பணம், ஸோ அது இல்லாம அவங்க தேவையான வாய்ப்பு, ஒருத்தர் வந்து எப்படி கரெக்டா யூஸ் பண்ணி இந்த பையனுக்கு இதை வரும், இவனை இப்படிதான் கொண்டு வரணும்னு சொல்லி தோல்ல தட்டி கொடுத்து வேலை வரும் டைரக்டர்ஸ்ல ராஜன் சார் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது. அதாவது அவரும் ஒருத்தர். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் படம்ன்றது வந்து எனக்கு நம்பவே முடியல. நான் போய் டைரக்டர் நிறைய படம் பண்ணிருப்பாரு, நான் வேலை பயங்கரமா வாங்குறாருப்பா, கரெக்டா யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னேன். அதாவது ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாங்க. படம் ரொம்ப அழகா வந்திருக்கு. யூடியூப் பத்தி தான், அதாவது யூடியூப்ல வந்து நிறைய கேம் எல்லாம் பாப்பீங்க, கேங்லிங் கேம் எல்லாம் பாப்பீங்க. ஸோ அது மூலியமா வந்து மாட்டினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதான். அது ஒரு யூடியூபரா நான் அந்த படத்துல நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணிருக்கேன். வாய்ப்பு கொடுத்த ராஜன் சாருக்கு வந்து மிக்க மிக்க நன்றி சொன்னா பத்தாது. தொடர்ந்து ஆனா நீங்க சம்பளமா கொடுக்காட்டும் பரவாயில்ல, உங்க ப்ரொடக்ஷன்ல கண்டிப்பா நான் நடிக்கணும். ஏன்னா உங்க மனசுக்காகவே நடிக்கணும். இந்த படத்துல வந்து உங்க மனசுக்காகவே இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு. அதை தாண்டி ஒரு நல்ல மனுஷன் வந்து இதுல வந்து எடுத்திருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு வாங்குற வரைக்கும் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அதெல்லாம் இல்லாம எனக்கு முதல் வந்து ஃபர்ஸ்ட் கேரவான்ல ஏற்றி அழகு பார்த்த ஆளுன்னு சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து சேர்ல உட்காந்துருந்தேன். ஏன்டா சேர்ல உட்காந்துருக்கு அப்படின்னா, இல்ல நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நம்ம அசோக் அண்ணா இருக்காரு, உருவா அசோக் அண்ணா இருக்காரு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாரும் நமக்கு ஒன்றுதான் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அசோக் அண்ணா பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஹம்பிள். அவரை பாத்தீங்கன்னா அவரு இன்னொரு குழந்தை தான், பாத்தீங்க திருச்சினா குழந்தை வர இருப்பாரு. ரொம்ப அழகா வந்து தட்டி கொடுத்து பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாரு ரொம்பவே. ஆனா உங்க கூட நிறைய படங்கள் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணேன். அக்கா வனிதாக்கா அவங்க கூட சேர்ந்து நிறைய படம் ஒர்க் பண்ணுங்கக்கா, கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. அதே பாலாஜி அண்ணா. ஆனா நீங்களும் வந்து ரொம்ப ஹம்பிளா என்னை வந்து எப்படி கொண்டு போன தம்பி, சின்ன சின்ன படங்கள் பண்ற பார்த்து பண்ணு, பெரிய படமா இருந்தாலும் பார்த்து பண்ணு, கதைக்குள்ள நீ இருக்கியாண்டா டிராவல் பண்ணு அப்படின்றத வந்து அப்ரோச் பண்ணி சொன்னேன். நிறைய ப்ராஜெக்ட் வருது. ஸோ அதுல வந்து எனக்கான இம்பாக்ட் என்ன இருக்கு அப்படின்றதான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இமெயில் படம் பெரிய சக்சஸ் ஆகும். சோசியல் மீடியா நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நானும் உங்கள ஒருத்தர் தான். என்னை வந்து இந்த மேடையில ஏற்றி அழகு பார்த்த ஒரு மனுஷன். ஸோ அவரோட உழைப்புக்கும் அவரோட மனசுக்கும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் பார்த்தேன், இந்த சாங்ஸ் பார்த்தேன், எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. டைரக்டர் எஸ் ராஜன் சார், ப்ரொடியூசர், த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த மூவி ஒரு பெரிய ஹிட்டா வர்றதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மேடையில் இருப்பவர்களை எல்லாம் நான் அறிமுகம் பண்ணல, அவங்க நிறைய அறிமுகமாயிட்டு இன்னும் அறிமுகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய வெற்றி படங்களை எடுப்பதற்கு ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களை பார்த்து கொண்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எஸ்.ஆர். ராஜன் சார் வந்து ஜூது நம்மளை எப்படி சூது பண்ணி கவ்வுது அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துல நான் பெங்களூர்ல போய் ஒரு 2 நாள் ஷூட்டிங்ல இருந்தேன். ஆனா நல்ல டயலாக் எல்லாம் அருமையா இயக்கி கொண்டு போயிருக்காரு. அதுக்கு எதிரில் உள்ள கேரக்டரை எப்படி நம்ம மயக்கணும், அதன் பிறகு வந்து மனோபாலா சார் கிட்ட எப்படி டயலாக் டெலிவரி பண்ணி பேசணும், எல்லாம் ஒண்ணு விடாத கவனிச்சு அருமையா இயக்கி இருக்காரு. இந்த கதையை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது எப்படி வெற்றி பெறணும், டயலாக் எல்லாம் ரொம்ப ரூம்ல போட்டு சிந்திச்சு யோசனை பண்ணி ஒன்னொன்னா எழுதி இருக்காரு. இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு நான் வாழ்த்தி வணங்கி விளைகிறேன். நன்றி, வணக்கம். இமெயில் அவர் பாருங்க, பாலாஜி எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்றாரு பாருங்க. அங்க வெளியில வந்து இயற்கை சீற்றம் காத்துட்டு இருக்குது. திடீர்னு சொல்லுவாங்க வானம் கிழிஞ்சிச்சு, மேகம்லாம் கிழிஞ்சு போச்சு, தப தபன்னு தண்ணி கொட்டிச்சுன்னுவாங்க.
அதனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்த பாலாஜி மீண்டும் வாழ்த்துட்டு இருக்கிறார். நன்றி, வணக்கம். விளைகிறேன். எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். இந்த படம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ல எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க டெக்னாலஜி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்கிற நிறைய டிவி லைவா போயிட்டு இருக்கு. சோ ஒரு நல்ல விஷயமா நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அந்த டெக்னாலஜி வைஸா தான் எல்லாருக்குமே போயிட்டு அது சேர்ந்துட்டு இருக்கு. சோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமான ஆனது. இப்ப நிறைய பேரு நீங்க எஜுகேஷனா பாத்தீங்கன்னா, அவங்க யாராவது நீங்க நிறைய எஜுகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புது இப்போ சப்ஜெக்ட் வைஸா நீங்க எவ்வளவு பார்த்தாலும் யூடியூப்ல போயிட்டு நீங்க எவ்வளவு சப்ஜெக்ட் வேணாலும் போயிட்டு கத்துக்கலாம். ஸோ டெக்னாலஜி ரொம்ப நல்லது பண்ணிருக்கு ஒரு இருக்கிற ஹியூமன் கைண்டுக்கு. பட் இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பார்த்தாங்க கேமிங் இது எல்லாம் உட்காந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அது ஸ்போர்ட்ஸ் பர்சன் பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்க ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு நிறைய உங்களோட சக மனிதர்களுக்குள்ள சேர்ந்துட்டு நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றது அதெல்லாம் இப்ப குறைஞ்சு போச்சு. சோ இப்ப இந்தியால இருக்கிற யூத்தோ இல்ல இந்தியால இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம கிட்ட நிறைய கல்பனா சாவ்லா நிறைய ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வரலாம். இது ஆன்லைன்ல வர கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு சோ இந்த படத்தோட தயாரிப்பாளரும் டைரக்டருக்கும் வாழ்த்துறோம். ஏன்னா இது இவ்வளவு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ல படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் இதுல அசோக் பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க நண்பர், கடின உழைப்பாளி. அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அவங்களோட காது கூட அவங்க கிழிச்சிட்டாங்க. சோ வாழ்த்துக்கள் அசோக், உங்களுக்கு இந்த படம் பெருசா வரணும் அவங்களுக்காக. சோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நான் பேச கூப்பிடுறவங்களை பத்தி சொல்லணும்னா, இவரோட நடிப்புல எப்பவுமே ஒரு நேட்டிவிட்டி இருக்கும். என்ன கதாபாத்திரமா இருந்தாலும் தன்னோட ஆழமான நடிப்பு மூலமா நம்ம மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நடிகரும் ஒளிப்பதிவாளருமான அருள்தாஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் நடிக்கல. ஆனா இயக்குனர் அவரும் எனக்கு பெருசா அறிமுகம் இல்லை. மதுராஜ் சார்னு அவர் இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் தான் கூப்பிட்டாரு, சார் மாதிரி வாங்க, இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இமெயில்னு ஒரு படம் ஃபங்க்ஷன் ஈவினிங் வாங்கினாரு. ட்ரெயிலர் தான் பார்த்தோம். நிறைய பேர் இப்போ உங்க இந்த படம் சம்மந்தப்பட்டவங்க சொல்றத வச்சு பார்த்தா அது ஒரு இந்த கேமிங் பற்றி அதோட ஸ்கேம் பற்றி சொல்றாங்க. அப்புறம் ஒரு நல்ல கண்டென்ட்டு. இன்னொன்று ஒரு தயாரிப்பாளரே இந்த படத்தை இயக்கியிருக்காரு. நல்லா நிறைய செலவு பண்ணியிருக்காங்க படத்தில். கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். எஸ் சார், அதுங்க சார், வாழ்த்துக்கள் சார். இவருக்கும் இந்த படத்தில் பண்ண ஆர்டிஸ்ட் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்குமே என்னுடைய மனவந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இப்பதான் நேர்ல பல பேரை சந்திக்கிறேன். ஸோ ஒரு வாரம் தாமதம் இருந்தாலும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஹெல்தி 2024. அண்ட் ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம கொண்டாட முடியும். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் தை திருநாள், ஃபார் கமிங் பொங்கல். மேடையில் அமர்ந்த பெரியவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் அருள்தாஸ் அண்ணன். ஆனா நான் மனோர்னா உங்களோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு நான் வீட்டுல அந்த மாதிரி பேசுறப்ப நான் ஒரு மாதிரி உங்களை இமிட்டேட் பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு நேரில் சந்திச்சதுல. டு ஆல் தி அதர் சீனியர்ஸ், தேங்க்ஸ் டு கோமல், சனோஜ், டு சீனியர்ஸ் லைக் பாகிராஜ் சார், ராஜன் சார், அண்ட் டு எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். அண்ட் இங்க பயந்துட்டு இருந்த ஒரு விதத்துல மழை கொட்டிட போகுதுன்னு, அதையும் தாண்டி இந்த விழால ஊக்கம் கொடுக்க வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. அண்ட் கெட்டிங் இன்டு இமெயில், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எஸ்ஆர் ராஜன் சார் அறிமுகப்படுத்தினது வாஸ் ஒன் மிஸ்டர் சாய் மோரா. அவருக்கும் இந்த தருணத்தில் ஐ நீட் டு சே தேங்க்யூ. இந்த படத்தோட பேக் போன் அஸ்திவாரம் எல்லாமே இஸ் ஒன் பர்சன் கால்டு எஸ்ஆர் ராஜன்.
மது சார் இன்ஃபேக்ட் பேசும்போது எல்லாம் கஷ்டங்கள் தாண்டி தனிமரமா நின்னாருன்னு சொன்னாரு. இதோட வேறு, இந்த மரத்தோட வேறு, இமெயில்ங்கிற இந்த மரத்தோட வேறு அவர் தான். வாட் ஐ லைக் அபவுட் ராஜன் சார் இஸ், அவருக்கு சினிமா புதுசு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை சந்திக்கும் போது இந்த கதையை நரேட் பண்ணாரு. கதையில ஆக்சுவலி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், as the title suggests, இமெயில்னா ஆன்லைன் கேமிங், அதோட அடிக்ஷன், அதோட பாதிப்பு மூலமா நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அது மூலமா என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே, ரொம்ப கமர்ஷியலி வயபிளா அவர் டிசைன் பண்ணியிருந்தாரு. ஒருத்தோட படைப்புல இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ், ஸ்கிரீன் பிளே வைஸ், கண்டென்ட் எப்படிடா ஒருத்தர் சிந்திச்சாருன்னு பிரமிச்சேன். அண்ட் வாட் ஐ லைக் அபவுட் ஹிம் இஸ், சினிமா நேசிக்கிறவர். இந்த ஐடியா இருக்கு, இதை எப்படியாச்சும் ஸ்கிரீன்ல பிரதிபலிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜிஸ் ஒன்று சேரணும். அதுக்காக சரி இந்த ஆக்டர்ஸ் இது தமிழ் கனடா பைலிங்குலா பண்ணலான்னு இங்கேருந்து நம்ம இமெயில்ல ஒரு ரொம்ப அழகான ஃபீமேல் இருக்காங்க, ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன் த டயஸ் டுடே, ராகினி திவேதி. அவங்க இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் ஹர் ஆஸ் வெல், ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இந்த மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஆக்சுவல் சாங்ஸ்க்கும் ஜுபின் சரும் ஒரு அவினாஷ் கவாஸ்கர், இப்படி நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு. ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. ஃபைட்டுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இந்த ஜாக்கி சான் படங்களோ இல்லை குங்ஃபு சார்ந்த படங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் எப்படிதான் நம்ம ரெப்ளிகேட் பண்ண போறோம்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்போ பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் நேபாளில இருந்து வந்தாரு. கோமல் ரொம்ப அழகா சொன்னாங்க, காது கிழிஞ்சு போச்சு, அதுக்குன்னு வாழ்த்துக்கள்னு அவங்க சொல்லல, பட் ஸ்வீட் ஆஃப் ஹர், தேங்க்ஸ் டு மென்ஷன் தட். பட் ஐ திங்க் அந்த வழியெல்லாம் இது கடவுள் நகரத்துல திரையில படம் கரை சேர்ந்து ப்ராப்பரா சேர்றப்ப அந்த வழியெல்லாம் தெரியாது. ராஜன் சாரோட இந்த துணிச்சலுக்கு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட், பிகாஸ் இந்த படத்தின் மூலமா நிறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு உறுதியா. நம்ம எடுக்க போற கண்டென்ட் நேர்த்தியா எடுக்க முடிஞ்சிச்சா, எல்லா எனர்ஜி சரியா வந்துச்சா, நிறைய ஏரியாஸ்ல ஏமாற்றங்கள் எல்லாமே அவருக்கு அனுபவிச்சாரு. பட் ஐ திங்க் ஒரு பக்கபலமா SR ஃபிலிம் ஃபேக்டரின்னு ஒரு பேனரும் SR ராஜன் ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த என்டையர் அனுபவம் ஒரு பியூட்டிஃபுல்லான தருணமா அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இமெயில் இனிமேல் உங்க கையில். ஸோ ப்ளீஸ் உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த புத்தாண்டு ஆரம்பிச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்க கிடைச்சது டு கம் ஃபார் திஸ் ஈவெண்ட். அது முக்கியமா உங்களை சந்திக்கிறதுக்காகவே நான் வந்தேன். அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இமெயில், இட்ஸ் a very current trending title. The title itself ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பா இருக்கு. எல்லாருக்குமே இமெயில்னா என்னன்னு தெரியும், அது தெரியாத குழந்தை கூட இருக்காது. அந்த அளவுக்கு இமெயில் அப்படிங்கிறது ஒரு வெரி எப்படி சொல்றது, ரொம்ப கேட்சி டைட்டில்னு கண்டிப்பா சொல்லலாம். கண்டிப்பா அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் தெர் இஸ் ஒரு கதை கண்டிப்பா இருக்கு, கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இவங்க SR ஃபிலிம் ஃபேக்டரி, SR ராஜன் அவர்கள் இந்த படம் எழுதி இயக்கிருக்காங்க. Sounds like there is a lot of content and technicians and artists பேசுறத வச்சு பார்க்கும்போது something to do with gaming அப்படின்றது தெரியுது. இந்த கேம்னாலே பிரச்சனை தான். அது எந்த பிக் பாஸ் கேமா இருந்தாலும் சரி, அது போன்ல இருக்கிற கேமா இருந்தாலும் சரி, இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும். கண்டிப்பா அது எந்த கேமா இருந்தாலும் அந்த மைண்ட் அதுல இன்வால்வ் ஆகும். சோ அந்த மைண்டுங்கிறது அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம். அந்த மைண்ட் நம்ம என்னதான் கேமுக்குள்ள போனாலும் நம்மளோட மைண்ட ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடா வைக்கணும். அது எந்த கேமா இருந்தாலும் சரி, லைஃப்லயும் சரி, நம்மளோட மைண்ட நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அது இந்த காலத்து ஜெனரேஷன்ல ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில கூட ஐபேட கொடுத்துடுறாங்க, போனை கொடுத்துடுறாங்க. அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது. சின்ன குழந்தை அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்ற காலம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ தே நோ மோர் தென் அஸ்.
போய் எல்லாத்தையும் ஓபன் பண்றது கொள்றது. மை கிட்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி. என்னோட குட்டி பொண்ணு ஜெயாலாம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 வயசுல போன் உள்ள போய் அந்த ஆப்பிள்ல போய் பே பண்ணிடும். மாசம் மாசம் வந்து பில்லு வரும்போது மட்டும் ஒரு 99 rupees போயிட்டே இருக்கும். என்னடா இந்த 99 rupeesனா ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. 2 வயசு 3 வயசு. ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். பட் அங்கதான் நம்ம கத்துக்கணும் தட் கிட்ஸுக்கு எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணணும், எதுல எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த படத்துல வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. நிறைய ஆக்ஷன் இருக்கு படத்துல, நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் புதுசா இருந்தது பார்க்கும்போது. அண்ட் ரிச்சா எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ரிச்சா, நல்ல லொகேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ கண்டிப்பா இதுல வந்து ஒரு படம் எடுத்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்றாங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்க பிரஸ் மீடியா வந்து சொல்லவே வேண்டாம், நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. அது எந்த படமா இருந்தாலும் நீங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து, ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும் போது தியேட்டருக்கு போய் பாக்குறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பா எடுக்கணும். அது வந்து இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது தே ஷுட் கெட். பட் இந்த சப்ஜெக்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹோப்ஃபுல்லி வித் உங்க சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும். And I wish the team and S.R. Rajan and all the actors and technicians all the best. And கண்டிப்பா இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க as always. Thank you very much. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டைம் இல்லாம இருக்கு. ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல ஒரு ஸ்லோகம் உண்டு, ஆகாசேத் பவிதம் தோயம் யதா யதா கச்சதி சாகரம். அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகாயத்திலிருந்து விழக்கூடிய மழைநீர் அனைத்துமே கடைசியில கடல்ல போய் சேர்ற மாதிரி இந்த படத்தோட வெற்றி எல்லாருமே என்னோட தம்பி S.R. ராஜனுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவரோட முயற்சி வந்து எனக்கு நல்லா தெரியும். ஓகே, நான் வெற்றி விழால நிறைய பேசுறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் என்னுடைய வணக்கங்கள். சாதிக்க வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்பவர்களுக்கு முன்னாடி பேச வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சு முதல்ல இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் இமெயில் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்ல வர்றாங்க, சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அத சரியான முறையில சொல்லியிருப்பாங்க, இங்க பேசுறவங்களை வச்சு தெரியுது. நிச்சயமா இது மக்களுக்கு சரியான முறையில போய் சேருங்கிற நம்பிக்கையை இந்த மேடையில ஏற்படுத்தியிருக்காங்க. நிச்சயமா இந்த படம் வெற்றி அடைய எங்க சார்பில் ஒரு சாதாரண மனிதனா சொல்றேன், நிச்சயமா இது சாதிக்கும். இந்த படம் சரித்திரம் படைக்க இந்த S.R. ராஜா நிச்சயமா வெற்றி அடைவார். படம் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமான விஷயம். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது இல்லாம தானே டைரக்ட் பண்றதுன்னு சொல்ல அந்த கான்செப்ட் இருக்கு, அந்த தனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த வெறி இருக்கு, அவர் நிச்சயமா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுமக்களாகிய நீங்களும் இந்த ஊடகத்துறையும் சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இமெயில் படத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மீடியா, பிரஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் முதல் மேடை, ஃபர்ஸ்ட் டைம். இந்த நேரத்தில் அமீர் சார் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணார், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சேதுபதி சார் டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இமெயில் படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இதில் ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. இந்த படத்தில் 2 சாங்கு 3 ஃபைட்டு வச்சிருக்கேன்.
இது மொத்தம் வந்து 5 ஸ்டேட்ல ஷூட் பண்ணியிருக்கேன். பாம்பே, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்க சாங் மியூசிக் வந்து அவினாஷ் கவாஸ்கர், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஜூபின். 30 படத்துக்கு மேல பண்ண என் அருமை நண்பர் செல்வம் டிஓபியா பண்ணியிருக்காரு, ஒளிப்பதிவாளர். எடிட்டர் ராஜேஷ்குமார், அவர் சொல்லவே தேவையில்ல. தங்க மகன், வேலை இல்லாத பட்டதாரி, கந்தசாமி, நிறைய படங்களை, வெற்றி படங்களை வந்து எடிட்டரா பண்ணியிருக்காரு. அவருடைய முழு எனக்கு சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி செல்வம் சாரும் சரி, ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எஃபெக்ட் டாண்டி. படத்துடைய முதுகெலும்பு மியூசிக் அண்ட் எஃபெக்ட். டாண்டி என்ன நல்லா பண்ணியிருப்பாரு. இதோடய பிரம்மாண்டா பண்ணாது என்னுடைய ஃப்ரெண்டு கிச்சா கிருஷ்ணமூர்த்தி. படத்தை பாருங்க, படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஆன்லைனுடைய ஸ்கேம் கதை. வேற எனக்கு என்ன பேசுறது தெரியல. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போய் ஒரு பப்ளிக் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம். அவ்வளவுதான் சொல்லுவியா? அவ்வளவுதான் சொல்லுவியா? அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்புக்குரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், மிகச்சிறந்த திரைக்கதை ரசனர் தான். இந்தியாவிலேயே மிகப்பெரிய புகழ்பெற்ற கதாசிரியர் அருமை சகோதரர் கே பாக்யராஜ் அவர்களே, மற்றும் எஸ்ஆர் பிலிம் ஃபேக்டரி மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு தயாரித்திருக்கிற இமெயில் படத்தை வாழ்த்து வந்திருக்கிற வாழ்த்து அன்பு சகோதரர்களே, லொல்லு வழக்கமா லொல்லு பண்றது இன்னைக்கு ரொம்ப அழகா பேசிட்டு போய் லொல்லு இல்லாம உட்காந்துட்டார். தம்பி அசோக் கதாநாயகனா நடிச்சிருக்காரு, சிறப்பா நடிச்சிருக்காரு. எஸ்ஆர் பிலிம்ஸ் ஃபேக்டரியுடைய உரிமையாளரும் கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, இயக்கம் போன்ற எல்லா அமைப்புகளும் ஏற்று மன துணிச்சலோடு இந்த படத்தை மிக அற்புதமாக இயக்கியிருக்கிறார். ஐயா பாக்யராஜ் அவர்கள் நானும் நிறைய படத்திற்கு வாழ்த்துவதற்காக அழைப்பார்கள். அப்படித்தான் அருமை தம்பி சக்தி சரவணன் இங்கு அழைத்தார். நான் எல்லா படம் போலதான் இருக்கும். எல்லாரும் பல நல்ல படங்கள் வந்திருக்கு, பண்ணிருக்காங்க. ஒரு சில படங்கள் ஒரு மாதிரி இருக்கும். சரி, எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஒரே லெவல் பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்தை நான் சுமாரா நினைச்சுதான் வந்தேன். ஆனா ரொம்ப அற்புதமா, இது ஒரு சின்ன படம் சொல்லவே முடியாது. சின்ன படமே நல்ல படம். செலவுகள் பண்ணிருக்காங்க, ரிச்சா பண்ணிருக்காங்க. ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது. மசாலா தான் அது. தேவை அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது குஜால், அதையும் சேர்த்திருக்காரு. ஃபைட் பியூட்டிஃபுல். அருமை. ஒரு லேடியை வச்சு பண்ணிருக்காரு. அந்த லேடி எங்க ஓடி வச்சா ஹீரோயினியா? இனி வரவே கூடாது. தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது. யார் ஒரு மரியாதை கொடுத்து படத்தை போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரொமோஷனுக்கு வரணும். அந்த ப்ரொமோஷனுக்கு வர்றது அவங்க ப்ரொமோஷன் தான். அதுவும் நாங்க படம் எடுக்கிற காலத்திலிருந்து செலவு பண்ணி எல்லா தேவைகளையும் அளவுக்கு அதிகமா பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்றோம். நடிக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கத்துக் கொடுக்கிறார். குழந்தை கத்துக் கொடுக்கிற மாதிரி, ஒரு களிமண்ண பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குநர்கள் பல நடிகர்கள் உருவாக்குறாங்க. உருவாக்கி வந்த பிறகு படம் வெற்றி பெற்ற யார்கிட்ட போறாங்க? ஹீரோ ஹீரோயின் கிட்ட.
இதை மரியாதை கொடுத்து தம்பி அசோக் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். வராம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம நடிச்சிருக்கோம், வரணும் கலந்துக்கணும். நம்ம ஹீரோயினுக்கு சிலர் மரியாதை கொடுக்கறாங்க, நம்ம எல்லாரையும் குறை சொல்லல. ஆனால் மரியாதை கொடுக்காத ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்ல இருக்கலாம். சிலர் அப்படி அவங்ககிட்ட தேதி கேட்காம நம்ம ஒரு தேதி வச்சுட்டு அந்த நாள்ல வாங்கினா வெளியே ஷூட்டிங் தான் வர முடியாது. அவங்கள நாம மன்னிச்சிடலாம். ஆனால் படத்திலும் நடிச்சுட்டு நல்லா வீட்டுல கஞ்சியோ கூழோ இங்க வந்தா ஹார்லிக்ஸ் போன்விட்டான்னு குடிச்சு உடம்ப கொஞ்சம் ஏத்திக்கின்னு அடுத்த படத்துக்கு தயாராயிட்டு ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம். அது எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி. இருந்தால் அவன் நம்ம அவங்களை கேட்டு வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது, அவங்க மேல குறை சொல்லக்கூடாது. நாம அப்படிப்பட்ட ஆள் இல்லை. தவறு செய்கிறோம் தான் கண்டிக்கிறோம், நல்லது செய்யறவங்க எல்லாம் பாராட்டுறோம். தம்பி ஒண்ணு சொன்னாங்க, படம் எடுத்து முடிச்ச பிறகு எல்லாரும் தனியா விட்டு போயிட்டாங்க, இதான் சினிமா. அதுக்காக எல்லாரும் இல்ல, சில உயர் நண்பர்கள் இருக்காங்க, சில டெக்னீஷியன்ஸ், சில ஆர்டிஸ்ட், அந்த தயாரிப்பாளர் கூடவே கடைசி வரைக்கும் சிலர் தான், ஒரு 20% தான், 80% இருக்க மாட்டாங்க. உதாரணமா ஒரு தாசில்தார் ஒரு ஊர்ல நீர்நிலை எப்படி இருக்குது, கிணறு இருக்கு, தண்ணி இருக்கா, பயிர் எப்படி இருக்கு, ஒரு கணக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்காக வர்றாரு. வந்து அந்த ஊரெல்லாம் பாக்குறாரு, வளங்கள் எல்லாம் குறிச்சுக்கிறாரு. கடைசியில் இந்த கிணத்தை எட்டி பார்த்து தண்ணி இருக்கான்னு பாக்குறாரு, தப்புன்னு சரிக்கு விழுந்துடுறாரு உள்ள. தாசில்தார் உள்ள ஒண்ணு இருந்து அந்த 5-6 பேர் ஓடி வந்து ஒரு கயிறை தூக்கிட்டு வந்து அதுல போட்டு அவரை கயிறை பிடிச்சு அப்படியே தூக்கிட்டே இருக்காங்க. பாதி வந்துட்டார் தாசில்தார். பாதி வந்த உடனே இந்த கலெக்டர் ஆபீஸ் பியூன் ஓடி வர்றான். சார் சார் சார், புது தாசில்தார் வந்துட்டார் சார். ஆபீஸுக்கு புது தாசில்தார் வந்துட்டாருங்க. இந்த தூக்கி பிடிச்சாருங்க பாரு கயிறை, பாதி வந்துட்டாரு பாருங்க பழைய தாசில்தார். தப்புன்னு விட்டுட்டு புது தாசில்தார் தான் ஓட்டாங்க. அதே பழைய தாசில்தார் கோஸ். அப்படித்தான் நண்பர்கள் பாதியிலே கவித்திருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோரையும் நம்பாதீர்கள். தன்னம்பிக்கையோடு நம் காலில் நிற்க வேண்டும். கற்க கசடர கற்பரை கற்றவை நிற்க அதற்கு தக காலே இருக்காது. கால் பக்கத்துல கால் இருந்தா அந்த காலுக்கு கால் உண்டு. ஆனா வெள்ளை பெருந்தகை கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக ஒரு காலம் இருக்காது. ஏனென்றால் தன் காலில் அவர்கள் நிற்க வேண்டும். அதுவும் சினிமாவில் நம்ம காலில் தான் நிற்கணும். ஒரே சில நண்பர்கள் இருக்காங்க, அதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே நீ சொன்னதால இதுதான் சினிமா. இதை தச்சு வந்தவங்க தான் நம்ம பாக்யராஜ் சாருக்கு எவ்வளவு பேர் கை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? கடுமையான உழைப்பு, அவ்வளவு பெரிய அறிவுத்திறனை வைத்துக் கொண்டு அவர் பட்ட பாடு இளமையில் ஏராளம். ஆகவே இந்த படம் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது எனக்கு. படம் சூப்பர். படம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பாருங்க. அது 2 பருக்கி எடுத்து நசுக்கி பார்க்கறாங்க. நல்லா வந்திருந்தா பானை வந்திருக்கு. நசுக்கி மட்டும் பார்க்கல, அதை வாயில போட்டு ருசிச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது. சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது. நீங்க எடுத்த ஒவ்வொரு வீடு எல்லாம் ரிச்சா இருந்தது. அவ்வளவுதான், எந்த குறையுமே இல்லை. அதனால இது ஒரு வெற்றி படம். சின்ன படம் வெற்றி பெற்றிருக்காம வெற்றி பெற்றிருக்கு. சமீப காலம் அந்த ஓராண்டு 2 ஆண்டுல சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. பல பெரிய படமும் சின்ன படமா போயிடுச்சு. 50 கோடி 100 கோடியில தாழ்ச்செல்லாம் சின்ன படமா போயிடுச்சு. 5 கோடி 10 கோடி எல்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. தாடா, இருளப்பற்று, குட் நைட், இப்படி போர்த்தொழில், இப்படி பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அதனால இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் நம்பி நீங்க ஒரு நல்ல இயக்குநராக வருவீங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றதோட நான் முக்கியமான கடமை தமிழ் திரை உலகின் சார்பில்
எங்கள் பாக்யராஜ் அவர்கள் உள்பட நல்ல காரியம் எதுவானாலும் நாங்கள் வரவேற்போம், யார் செய்தாலும் வரவேற்போம். இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முந்தா நாள் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கம் உள்ளிட்ட அத்தனை சங்கங்களும் தமிழ் திரையுலகமே சேர்ந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகுக்கு செய்த பல நல்ல காரியங்களுக்காகவும் அவருடைய 100ஆண்டு விழாவினை அங்கே மிகச் சிறப்பாக கொண்டார். எல்லாரும் சேர்ந்து யாரும் மாறுபாடு இல்லாமல் கொண்டாடணும். அதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையேற்று வந்திருந்தாங்க. அவர் 2.5 வருஷம் ஆட்சி முதலமைச்சராகி தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் எதுவுமே கலந்துக்கல. ஆனா முதல் நிகழ்ச்சியா முன்னாள் கலந்துகிட்டு ஒரு அற்புதமான செய்தியை, தமிழ் திரையுலகுக்கு தேவையான செய்தியை, இதுவரை அது இல்லாமல் நம் சிறுவட தயாரிப்பாளர்கள் எல்லோரும் பட்ட கஷ்டம் ஏராளம். ஒரு வீடு போய் ஷூட் பண்ணனா 15,000, 50,000, 1 லட்சம் கேட்கிறான் சார் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு. தெருவில் ஷூட் பண்ணலான்னு பெர்மிஷன் வாங்கி பண்ணா போலீஸ் லஞ்சம் வாங்குறான் சார். தலைமைச் செயலகத்தில் பர்மிஷன் வாங்கி ஊட்டியில போனா அங்க இருக்கிற அதிகாரிகள் போலீஸ் லஞ்சம் கேட்கிறான். சின்ன படம் எடுக்கவே முடியல. பெரிய படம் தயாரிப்பாரு கோடி கோடியா இருக்கு, என்ன சரி. சின்ன படம் எடுக்கவே முடியல. எடுத்து வந்தாலும் ரிலீஸ் பண்ற கஷ்டம், பைனான்ஸ் கொடுக்கல. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவித்து ஒரு பால் சினிமா உலகம் எல்லாத்திலேயே எல்லோரும் வயிற்றிலும் பால் ஊற்றி இருக்கிறார்கள். பூந்தமல்லியில 140 ஏக்கர்ல 500 கோடி ரூபாய் செலவு திட்டத்துல ஒரு அற்புதமான பிலிம் சிட்டி ஒன்றை உருவாக்குவதற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது அவர் மைண்ட்ல பல காலமாக இருந்திருக்கு. நான் போன வருஷம் அவரை ப்ரொவைட் பண்ணும்போது நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். டாக்டர் கலைஞர்கிட்டே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். ராமோஜிராவ் பிலிம் சிட்டி மாதிரி தமிழகத்துல அந்த இதை மூடிட்டாங்க. நம்ம தரமணி அந்த பிலிம் சிட்டி மூடிட்டதால நான் அப்பதான் ஒரு லெட்டர் கொடுத்து, இல்ல இங்க தமிழ்நாட்டுக்கு வேணும், சிறுபட தயாரிப்பாளர்கள் பாண்டிச்சேரிக்கு போறாங்க, பெரிய படங்கள்லாம் ஹைதராபாத் போறாங்க, இல்ல பாம்பேல ஷூட் பண்றாங்க. பல பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் பாம்பேல ஷூட் பண்ணாங்க. பொன்னியின் செல்வன் போல விஜய் படம் வாரிசு, அப்புறம் அஜித் படம் எல்லாம் ஹைதராபாத். அப்பனா இங்க இருக்க தொழிலாளி கதி என்ன? இங்கத்து தமிழ் பணம் பூரா அந்த போனோம், தமிழ்நாட்டின் வரவு என்ன, வருவாய் என்ன? அந்த வருத்தத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அது பல பேர் எல்லாருமே ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. அதை விட உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப காலமா இருந்தது, நானும் அவரோட பேசியிருக்கேன். நம்முடைய முதலமைச்சருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு. அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான திட்டமாக தயாரித்து முந்தா நாள் அறிவிச்சிருக்காரு. இப்போ சார் பாக்யராஜ் சார் தெரியும், ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணா ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாடகை. அதுவும் டைம் சொல்றாங்க, காலைல 7 இருந்து நைட்டு 9 வரைக்கும் தான் 1 லட்சம். அதுக்கு மேல போனா வாடகை தனி. ஒரு சின்ன படம் எடுக்கலான்னு ஒரு குடிசை வீட்டுக்கு போனா அதான் 10,000 கேட்கறான். இப்படி செலவினங்கள் ஏராளமா போயிடும். ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இப்போது அறிவித்திருக்கிற அற்புதமான திட்டத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் வரவேற்கிறோம். சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் மனமாற வரவேற்கிறோம். மிகப்பெரிய செலவு 40% குறையும். படம் தயாரிக்கிறவங்க இப்ப தயாரிக்கிறதுல 40% குறையும். அப்புறம் ஈஸியா பூண்டமல்லி போயிட்டு அழகாக எடுத்துட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் தமிழக முதல்வர் அவங்க திட்டம் போடுறாங்க, அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நான் என் சார்பில் வேண்டிக் கொள்வது, நீங்க அறிவிச்சிட்டீங்க, அந்த இடத்துல முதல்ல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு தேவையான படப்பிடிப்புக்கு தேவையான வீடு, கோயில், பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், கோர்ட், கிராமப்புறம், நகரப்புறம், இதை முதல்ல வடிவமைச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டு ஒரு 6 மாசத்துல ஒரு விஷயத்துல பண்ணா நம்ம சிறுபட தயாரிப்பாளர் அத்தனை பேரும் பெரும் பலன் அடைவார்கள். பெரிய படங்களுக்கு செட்டு கிட்ட அப்புறம் போடுங்க, அவங்க எப்போதுதான் எடுத்துக்குவாங்க, அதுவும் ரெடி ஆகும். அது அந்த 140 ஏக்கரில்
500 கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாகும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அறிவித்தது தமிழ் திரையுலகத்தை இன்பத்தில் மகிழ்ச்சி வாழ்த்திருக்கிறது. நான் ஒரு வேண்டுகோள் கூட வச்சிருக்கேன். தமிழ் சினிமாவுக்கு கலைஞர் எல்லா முதலமைச்சரும் நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல. ஆனா எல்லாரும் விட டாக்டர் கலைஞர் மிக அதிகமா பண்ணியிருக்காரு. முதல்ல 3 லட்சம் ரூபாய் மானியம் அறிவிச்சதே கலைஞர் தான். அதுக்கு பிறகு அந்த அம்மா 5 லட்சம், பிறகு இவர் 7 லட்சம் ஆக்கினார். ஆக்கி எல்லா பெரிய படங்களுக்கு எல்லாம் கொடுத்தார். அவர் ஒரு 8 வருஷம் கொடுக்காம விட்டாங்க. இப்போ இந்த முதல்வர் மானியத்தை கொடுக்கிறார், அறிவிச்சு படம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக டாக்டர் கலைஞர் வழியில் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ் திரையுலகை காப்பாற்ற இருக்கிறார்கள். சென்ற 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளாகவே தமிழ் சினிமாவுக்கு சிறுவர் வைத்த பட தயாரிப்பாளருக்கு பெரிய சோதனைகள், வேதனைகள், நட்டங்கள், கஷ்டங்கள். ஆனால் இந்த திரைப்பட நகர் உருவாகிவிட்டால் நிச்சயமாக ஒரு 40% சிரமம் குறையும், செலவு குறையும். அப்படிப்பட்ட திரைப்பட நகருக்கு டாக்டர் கலைஞர் திரைப்பட நகர் என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று நான் பணியோடு முதல்வர் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த படம் இமெயில் நான் ஒரு போராட்டமே நடத்தினேன். ஆன்லைன் எத்தனை குடும்பங்கள் அழிந்துவிட்டது, எத்தனை அடிக்ட் ஆகிறாங்க. ராத்திரி பகல் மாணவர்கள், எத்தனை மாணவர்கள் இறந்தோம். அதை தமிழக அரசு ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் ஆன்லைன் தடை சட்டம் கொண்டு வந்து ஆளுநருக்காக அதாவது சரியான கவனத்தை செலுத்தாம பண்ணி அப்புறம் அது கோர்ட்லயும் அது தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனா உயிர் இழக்கிற, பொருள் நஷ்டம் எடுக்கிற, குடும்பத்தை கெடுக்கிற ஆன்லைன் டிக்கெட்டுக்கு என்ன சட்டம்? சதை சட்டம். உயிரை விட என்ன இருக்கு? அவர் அப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும். ஆனா அந்த விஞ்ஞான வளர்ச்சி உயிர் பறிப்பதாக, குடும்பங்களை அழிப்பதாக இருக்கக்கூடாது என்பதுதான் வேண்டுகோள். இந்த இமெயில் படத்தின் மூலமாக ஒரு கிரைம், ஒரு த்ரில்லர், பல குடும்பங்களை கெட்டு போகிற விஷயங்களை சொல்லி அப்படி வேண்டாம், நல்வழிப்படுத்துகிற ஒரு படமாக அமைந்திருக்கும் என சொல்லி இயக்குனர் தயாரிப்பாளர் S.R. ராஜன் அவர்களை இந்த கே ராஜன் வாழ்த்துகிறேன். வாழ்க வெல்க. நன்றி, வணக்கம். இமெயில் திரைப்படத்தினுடைய இசை விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக, டிவி ஊடக எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இமெயில் படத்தை அவங்கள அந்த டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜன் அவர்கள். அதை ஊக்குவிக்கிற வகையில் நிறைய பேர் வந்திருக்கீங்க. மழையாக இருந்தால் கூட எல்லாம் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பொண்ணு பேர் என்னமா, தமிழ் சுத்தமாக பேசினாங்க, ஐஸ்வர்யா தமிழ் சுத்தமாக பேசினாங்க. அவங்க நான் அதிகமாக சந்திக்கல. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நிறைய கரெக்டாக பேசுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராஜன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒரு கவர்மெண்ட்ல ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் எப்பவுமே பேசுறதுல கான்ட்ரவர்சி வரும், அது ஒரு இது வரும். ஆனா பாராட்டுறதுலயும் மனசார பாராட்டுறதுங்கிறது இருக்க, அதுதான் அவருடைய கிரேட்னஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு கோபமா திட்டுறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவர் நல்ல விஷயமா இருந்தா மனசார பாராட்டிடுவாரு. ஸோ இன்னைக்கு சினிமால எல்லாரும் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கறத அடிக்கடி எல்லா மேடையிலையும் சிறு தயாரிப்புகளுக்காக குரல் கொடுத்து பேசிட்டு இருக்கிறது அவரு. இப்போ இவரு பாலாஜி அவர் பேசும்போது கூட ரொம்ப குறைபட்டு சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ராஜன் சார் நிறைய எந்த ஸ்டேஜா இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி இதே ஸ்டேஜில் நானே கூட வந்து அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து 4 தியேட்டர் இருக்குன்னா ஒரு தியேட்டர் கண்டிப்பா சின்ன படங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு. இந்த சின்ன படங்கள் எப்படி வரும்? ஸ்கிரீனுக்கு வந்தா தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஸ்கிரீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னு சொன்னோம்னா இப்ப எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, 500 கோடியில ஒரு சினிமா சீரழிஞ்சிடக்கூடாது, சினிமாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விதமா உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதையும் இப்படி தியேட்டர்ல வந்து ஒரு தியேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா சிறு முதலீட்டாளர் படங்களுக்கு எல்லாருமே ஒரு காலத்துல வந்து சின்ன படத்துல புதுசா அறிமுகமாகிற மாதிரி தான் எல்லாமே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் பெருசா வளர்ந்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்தோடனே ராஜன் சார் ரொம்ப வருத்தமா அதான் சொன்னார், ஒரு 5 பேர் தான், அதை தவிர்த்து வேற படங்கள் ஒண்ணுமே இன்னைக்கு ஓடுற மாதிரி இல்லை, அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுதான் அவர் பேசும்போதும் வந்து மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையும் அப்ரிசியேட் பண்ணாரு. இப்போ படத்து இமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்து வச்சவர், அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள்ல எல்லாம் கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க பாரு, அது டைரக்டர் படத்துல பார்த்தோன்னுமே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அது அவர் பாட்டுல எல்லாம் நடிக்கும் போது அவருக்கு நம்ம தான் ஸ்கிரீன்ல தான் பாக்குறோம், அதுல ஒரு டேக் ஓகே டேக் தான் மாறும். ஆனா அவர் அசோக் அப்படி இல்லையா, எல்லா டேக்கும் தப்பா கவுண்ட் பண்ணி சூரலாசித்தவங்க சொன்னேன், தப்பா செஞ்ச ஒரு 5-6 டேக்கு 5-6 தடவை கட்டி பிடிக்கலான்னு. அந்த மாதிரி பேரல்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஸோ அவர் இதுக்கு முன்னால இப்பதான் ஒரு படம் ஆர் யூ ஓகே பேபி, அதுல பிரமாமா டான்ஸ் ஆடிந்தார். அதுல 2ம் இருந்தது. அந்த ஒரே பாட்டுல ஒரு டான்ஸ்லயே வந்து பரதநாட்டியமும் அதுவும் இருந்தது, மாடர்னும் அதுவும் இருந்தது. ஸோ இதுல வந்து என்னன்னா ஸ்பெஷலா வந்து இதுல வந்து அவர் ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃபைட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யாரும் ஸ்டண்ட் மாஸ்டர் தெரியல. ஸோ அந்த ஸ்டண்ட் மாஸ்டர், கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டைரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான். யாருக்கு அது சோதனை வந்தால் தான் நல்லது. சோதனை வராமல் வந்து சுவை இருக்காது, வெறும் இது சாதனையும் படைக்க முடியாது. அதனால அது விட்டுட்டு போனாங்க அப்படிங்கறதல்ல, ஃபைனலா நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். அது எல்லாருமே இப்ப ராஜன் சார் சொன்னாரு, ஃபைனல் அவுட் புட் எல்லாரும் ரிச்சா வந்திருக்கு, இத்தனை லொகேஷன்ல போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படத்தை பத்தி சிறப்பா சொன்னாங்க. ஸோ வரும்போது யோசனை பண்ணிட்டு வந்த இந்த இமெயில்ங்கிறது வந்து இதை கண்டுபிடிச்சதே ஒரு இந்தியன் தான், சிவா ஐயாத்துறை. ஸோ அவர்னாலதான் வந்து அந்த இமெயில்னாலதான் இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையே போட்டு, அது வந்து இதுதான் இமெயில் தான் ஃபெமிலியர் ஆச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா இந்த இமெயில் வந்ததுல வந்து நிறைய பேர் வந்து அதாவது இயற்கை வளம் இருக்க மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றது, அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறைய பாதுகாப்பு. என்னன்னா பேப்பர்ல தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம், அந்த பேப்பருக்காக மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த இமெயில் வந்ததுல இருந்து அந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டது. அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் என்னன்னா, இந்த நிறைய இளைஞர்கள் செருப்படியிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமா கிடைச்சது. ஏன்னா முன்னாள் ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஏதாவது பேசி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன், உடனே காலில் இருக்கிறது கழட்டிடுமா அப்படிங்கிற மாதிரி கழட்டிடுவாங்க சில நேரங்களில் கூட. இப்ப இந்த இமெயில் அது இல்லை பாருங்க, போய் நேரில் எல்லாம் முரளி மாற பின்னாலேயே சுத்திட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அல்ல, என்ன வேணுமோ இமெயில வந்து ஈஸியா அவங்க கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். அது வந்து இதுக்கு லவ்வுக்காகங்கிறது மட்டுமல்ல, சில பெரிய மனிதர்களிடம் மரியாதை காரணமா
நம்மளால சொல்ல முடியாம இருக்கு. சில விஷயங்கள் சொல்லும் போது வாய் வராது, தடுமாற்றமாய் போகும். இந்த இமெயில் அப்படி இல்லை. இதுல வந்து எந்த தடுமாற்றம் இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பல உதவிகள் இருக்குது. ஆனா இதுல போடும்போது ஒண்ணு போட்டிருந்தாங்க, என்னன்னா இமெயில் என்னென்னலாம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துலயும் தான் பாசிட்டிவும் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும். அதனால எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா இன்னொரு நெகட்டிவும் ஒரு சைடு இருக்குத்தான் செய்யும். ஸோ அதனால அதுல இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் சினிமாவில் அதில் தான் ஆன்லைனில் தான் மோசடிங்கிறது இல்லை. ராஜன் சார் பேசும்போது கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாட்டில் லைசன்ஸோட எவ்வளோ மோசடி நடந்துருக்குன்னு. ஏன்னா நம்ம வாங்கியிருப்போம், பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்போம், ஆனால் அவங்க காசு கேட்பான். இந்த ஊட்டி வரைக்கும் இங்கிருந்து போயிருப்போம், எல்லாரும் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இது வச்சுருக்கான், அங்கே ஒரு தனி யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே தான் கார் எடுக்கணும். இதெல்லாம் வந்து எத்தனை கஷ்டங்களை வந்து தயாரிப்பாளர்கள் சந்திக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டில் அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய நடக்குது. என்னன்னா ஒவ்வொருத்தரும் அதான் ஃபீல் பண்ணணும். அவங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதான் இந்த மோசடிங்கிறது நிற்கும். நம்ம செய்யறது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருவனை மட்டும் போறதில்லை அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட், பாரிஸ்ல இருந்து லண்டன் போறதுக்காக, இல்ல லண்டன் டு பாரிஸ் போறதுக்கு ஹூவர் கிராப்ட்ல போனோம்னா நிறைய அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது தண்ணியிலையும் இல்லை, நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஃபேமிலியோட போயிருந்தப்போ தண்ணியிலேயே இது பண்ணாம அப்படியே மேலாலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. ஆனா அங்க போய் இறங்குக்கு அப்புறம் பாரிஸ் போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 hours ட்ரெயின்ல இது பஸ்ல தான் போக வேண்டியிருக்கும். அதனால பிளைட்ல போனோம்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துல போயிடலாம். பட் இதுல போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ல போகணும். ஆனா சைட் சீயிங் நல்லா இருக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண. ஆனா குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சீயிங் பார்த்துக்கிட்டே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க போய் ஹூவர் கிராப்ட்ல இறங்கணும்னு பஸ்ல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பஸ்ல எல்லாம் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தோம். பஸ்ல ஏறிட்டோம். ஏறினதுக்கு அப்புறம் வந்து பஸ் புறப்படுற நேரம் அப்ப திடீர்னு தவறுன்னு கதவை தட்டி திறந்தா ஒரு இங்கிலீஷ் லேடி, யாரோ எந்த நாட்டுக்காரியும் தெரியல, உள்ள வந்தா கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். சாரி அப்படின்ட்டு. என்னன்னா இல்ல டிக்கெட்டு ஃபுல் ஆயிடுச்சு, சீட் இல்லை, அதனால உட்கார முடியாது, சாரின்னு. அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. என்னன்னா இவங்க வந்து பாரிஸ் போய் வேற ஒரு ஃபிளைட் பிடிச்சி அவங்க வேற நாட்டுக்கு போகணும். ஸோ அந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாளோ 3 நாளோ அவங்க இங்க தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ஃபிளைட் பிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சமாச்சாரம். அந்த அம்மா அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க, கெஞ்சுறாங்க. ஆனா இவன் டிரைவர் இந்த கண்டக்டர் ஒத்துக்க மாட்டேன், ஆமா எனக்கு வேலை போயிடும், ஏன்னா சீட் இல்ல, நான் வந்து ஒரு ஆளை நான் நின்றுட்டு வர்றேங்கிறேன், அப்படி நிக்க வச்சேன்னு சொன்னோம்னா என்ன வழியில பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும், ஐ எம் சோ சாரி அப்படிங்கிற அந்த அம்மா கெஞ்சுறாங்க. ஏன்னா இது ஃபிளைட் விட்டுட்டா எனக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. அவன் சீட் இல்லாம நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் டிரைவர் அவன் கண்டக்டர் கேட்ட, சீட்டு தான் பிரச்சனையா? ஆமாங்க, சீட் இல்லாம அவன் நின்றுட்டு வந்தான்னா யாராவது பார்த்தானா வழியில தெரியும், பிடிச்சிக்குவான், அதனால நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ நான் என் பொண்ணு வந்து 6 வயசு அம்முலு, நான் அதுக்கு சீட்டு டிக்கெட் வாங்கியிருந்தேன். நான் சொன்னேன் என் பொண்ணை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க இந்த சீட்ல உட்கார வச்சுட்டு டிக்கெட் போட்டு கொடுத்துரு அப்படின்னு. அதான் 3.5 hours 4 hours சார் டிக்கெட் எடுத்திருக்கீங்க, மடியிலே உட்கார வச்சுங்க, என் பொண்ணு என் மடியில் உட்கார வைக்கிறது என்ன எனக்கு கஷ்டமா, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து உடனே சரின்னு சொல்லி அவன் அழுகிறத பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அப்புறம் அவனும் வந்து டிக்கெட்டுக்கு வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான். என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகும்போது ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்து இருந்த ஒரு இங்கிலீஷ்கார லேடி என்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பார்த்து மெல்ல, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. என்னன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம சின்ன வேலை தான் செஞ்சோம், ஆனா ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேக்குறாங்க அப்படின்னா அப்ப இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் எவ்வளவு மரியாதைக்குரியவங்களா இருப்பாங்கன்னு அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. அதனால
மனிதர்கள் யாருமே தனி மனிதர்களே கிடையாது. நம்மளை நம்பி நம்ம வீடு இருக்கிற மாதிரி நமக்கு நம்ம ஊர் பேர் காப்பாற்ற வேண்டி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பேரை காப்பாற்ற வேண்டியிருக்குது, அப்புறம் தமிழ்நாடுனா தமிழ்நாடு காப்பாற்ற வேண்டியிருக்குது, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இது காப்பாற்ற, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி மனிதனும் கடமைங்கிறது அப்படி ஒன்று இருக்கு. அந்த கடமை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்பதான் குறையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் ஸ்டெயின் பண்ணி அவரே தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. அவர் தயாரிப்பாளராக இருந்துட்டு அப்புறம் சொன்ன மாதிரி எல்லாருமே கடைசியில் ஒவ்வொருத்தராக மிஸ் பண்ணிட்டே போனாங்கன்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இசை விழா பிரமாதமா சிறப்பாக நடத்திட்டாரு. படமும் அது நான் சொன்ன சமாச்சாரங்கள் அது பாட்டுக்காகவும் அது ஜார்ஜின் சார் கரெக்டாக சொன்னார். குஜாலா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் படங்களுக்கு தேவை, பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை பேர் இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக படம் பார்க்கணுங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் வரும். அதனால் அவருடைய மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பத்திரிகைகள் எல்லாமே பாராட்டி எழுதுவாங்க. அப்படி பாராட்டி எழுதும்போது ஜனங்ககிட்டையும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், படமும் சக்சஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல தியேட்டர் கிடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர் கண்டிப்பா கிடைக்கணும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டா நல்லா கூர்ந்து கவனிப்பாப்புல. அதனால மதுமார ஆட்கள் எப்படியும் தியேட்டர்களை பிடிச்சிருவாங்க, தியேட்டர்லாம் பிடிச்சி கண்டிப்பா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.